எக்ஸாம்பிள் 1.4 பார்க்கலாம். இதில் லெட் A 3 4 7 8ன்னு ஒரு செட்டு கொடுத்துட்டாங்க. B வந்து 1 7 10ன்னு ஒரு செட்டு கொடுத்துட்டாங்க. அப்புறம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் செட்ஸ் ஆர் ரிலேஷன் ஃப்ரம் A to B. இங்கே கீழே வந்து 4 டிவிஷன் கொடுத்து அதில் செட்ஸ் கொடுத்து அதில் எதெல்லாம் A to Bக்கு ரிலேஷனாக இருக்குன்னு சொல்லி செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்ன ஃபைன் பண்ணணும்? A cross B ஃபைன் பண்ணணும். A cross B is equal to 3 4 7 8 cross 1 7 10 equal to 3 ஃபர்ஸ்ட் எல்லாத்தோடையும் பேர் பண்ணுறோம். 3 1 3 7 3 10 4 பேர் பண்ணுறோம். 4 1 4 7 4 10. நெக்ஸ்ட் 7 பேர் பண்ணுறோம். 7 1 7 10. அப்புறம் 8 பேர் பண்ணுறோம். 8 1 8 7 8 10. இதுதான் A கிராஸ் B. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா இதை எப்படி ஃபைன் பண்ணணும்? இது ரிலேஷனான்னு சொல்லிட்டுனா R1ல இருக்க எலமெண்ட்ஸ் வந்து A கிராஸ் பியில் இருக்கான்னு செக் பண்ணணும். இன்கேஸ் இதில் இருந்துச்சுன்னா அது வந்து ஃபங்க்ஷன். இன்கேஸ் அது இல்லை அப்படின்னா அது வந்து ரிலேஷன் இல்லைன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 3 7 எடுத்து பார்க்குறோம். 3 7 இருக்கான்னு பார்க்குறோம், இருக்குது. ஸோ 4 7 இருக்கான்னு பார்க்குறோம், 4 7 இருக்குது. 7 10 இருக்கான்னு பார்க்குறோம், 7 10 இருக்குது. 8 1 இருக்கான்னு பார்க்குறோம், 8 1 இருக்குது. ஸோ அதனால் என்ன? ஃபஸ்ட் டிவிஷன் R1 subset of A cross B. So R1 is a relation from A cross B. Okay, first divisionல relation சொல்லி ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் டிவிஷன் பார்க்க போகிறோம். செகண்ட் டிவிஷன் வந்து R2 கொடுத்துருக்காங்க. R2ல என்னெல்லாம் எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறோம். 3 1 கொடுத்துருக்காங்க. இப்போ 3 1 இருக்கான்னு பார்க்குறோம். 3 1 இருக்குது. 4 2 12 இருக்கான்னு பார்க்குறோம். 4 1 இருக்குது, 4 7 இருக்குது, 4 10 இருக்குது, பட் 4 12 இல்லை. ஸோ அதனால் செகண்ட் டிவிஷனுக்கு R2 belongs to 4 12 belongs to R2. 4 12 not belongs to A cross B. So not a relation from A cross B. ஓகேவா? ஸோ செகண்ட் டிவிஷன் செகண்ட் சப்டிவிஷனும் முடிஞ்சிருச்சு. தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷனில் R3 வந்து 3 7 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் 3 7 இருக்கான்னு செக் பண்ணுறோம். A கிராஸ் பிங்கிற செட்டில் இருக்குது. ஸோ ஓகே, 4 10 இருக்கான்னு பார்க்குறோம். 4 10 இருக்குது. ஸோ இதுவும் இருக்குது. 7 7 இருக்கான்னு பார்க்குறோம். இருக்குது. ஸோ இருக்குது. 7 8 இருக்கான்னு பார்க்குறோம். 7 8 இல்லை. ஸோ அதனால் தேர்ட் சப்டிவிஷனில் 7 8 belongs to R3. 7 8 not belongs to A cross B. So R3 is not a relation from A cross B. Okay, அவ்வளோதான் எக்ஸாம்பிள் 1.4. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.5 பார்க்கலாம். 1.5 பார்க்க போகிறோம். இதில் கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the arrow diagram shows a relationship between the sets P and Q. Write the relation in set builder form, roster form, domain and range கேட்டுருக்காங்க. ஆரோ டயக்ராமில் PQ அப்படின்னு சொல்லிட்டு இந்த செட்டு கொடுத்து அதோட ரிலேஷனை ஆரோ டயக்ராமில் கொடுத்துட்டாங்க. இதோட செட் பில்டர் ஃபார்ம் கண்டுபிடிக்கணும், ரோஸ்டர் ஃபார்ம், அப்புறம் டொமைனும் ரேஞ்சும் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு செட் பில்டர் ஃபார்ம்னா இதோட ரூல். ஓகேவா? ஃபஸ்ட்டு செட் பில்டர் ஃபார்ம். R is equal to
இது எக்ஸ் கம்மா ஒய்னு எழுதிக்கலாம். ஸோ ஒய்யை எப்படி ஃபைன் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்லேருந்து எக்ஸ் மைனஸ் 2 பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து ஒய் கிடைக்கும். ஸோ 5 மைனஸ் 2னா 3 கிடைக்கும், 6 மைனஸ் 2னா 4 கிடைக்கும், 7 மைனஸ் 2னா 5 கிடைக்கும். ஸோ இதில் வந்து நம்ம என்ன எழுதலாம், y is equal to x minus 2. ஓகேவா? நெக்ஸ்ட் x belongs to P, y belongs to Q. அவ்வளோதான் செட் பில்டர் ஃபார்ம். ஓகேவா? நெக்ஸ்ட் ரோஸ்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்ம்னா எப்பவும் போல தான் நம்ம பேர் பண்ணி எழுதுவோம்ல, அதுதான் ரோஸ்டர் ஃபார்ம். r is equal to 5ம் 3யும் பேர், 5, 3, 6ம் 4ம் பேர், 6, 4. நெக்ஸ்ட் 7ம் 5ம் பேர், 7, 5. இதுதான் ரோஸ்டர் ஃபார்ம். நெக்ஸ்ட் டொமைன் கண்டுபிடிக்க போகிறோம். டொமைன்னா லெஃப்ட் சைடில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸுமா, ஸோ எங்கே ஆரோ ஸ்டார்ட் ஆகுதோ அந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் தான் டொமைனு. ஸோ இதில் வந்து எதெல்லாம் யூஸ் பண்ணப்பட்டிருக்க, 5, 6, 7, 8க்கு ஆரோவே இல்லை. ஸோ அதனால டொமைன் வந்து 5, 6, 7. ஓகேவா? அப்புறம் ரேஞ்ச்னா அவுட்புட்ல யூஸ் பண்ணப்பட்டிருக்க எலமெண்ட்ஸு. ஸோ அவுட்புட்ல எதெல்லாம் யூஸ் ஆயிருக்கு, 3, 4, 5. ஸோ range r is equal to 3, 4, 5. அவ்வளோதான் எக்ஸாம்பிள் 1.5. சம்ஸ்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.